அருண் நந்திதாவின் உண்மையை அறிந்த பிறகு 3 நாட்கள் உறங்க முடியவில்லை. அவள் நினைவுகள் வாடிக்கொண்டிருந்தான். நான் மட்டும் இருக்க விரும்புகிறேன். அவள் சொன்ன வார்த்தைகள் அடிக்கடி ஒலிக்கின்றன. 4வது இரவில் அருண் முடிவெடுத்தான். மீண்டும் அந்த அரண்மனைக்கு செல்ல வேண்டும் என்று. அவன் இரவில் அந்த அரண்மனைக்கு விரைந்தான். பூங்கா முழுக்க பனி. அரண்மனை கதவுகள் திறந்திருந்தன. யாரும் இல்லாமல். அவன் உள்ளே நுழைந்தான். மெதுவாக மெதுவாக மேல்கட்டைக்கு ஏறினான். 3ஆம் மாடி, நந்திதாவின் இறந்த இடம். அவள் காத்திருந்தாள். அந்த நிழலாகவே நந்திதா இப்போது புன்னகையுடன் அருகில் வந்தாள். அவள் கை அருணின் கையைப் பிடித்தது. அவரது உடம்பு இளகி உறைந்தது போல உணர்ந்தான். மிக நுட்பமாக அவள் சொன்னாள், "நீ என்னை விட்டுவிட்டேனா நினைத்தாயா? இனிமேல் நாம் இருவரும் இணைந்திருக்க வேண்டும்." அருண் பயந்தும் மகிழ்ந்தும் தவிக்க, நந்திதா அவனை அரண்மனையின் பழைய கண்ணாடி அறைக்குள் இழுத்தாள். அந்தக் கண்ணாடி சாதாரணமல்ல. அதனுள் ஏற்கனவே பல முகங்கள், தண்டிக்கப்பட்ட ஆவிகள். அனைவரும் கண்ணாடிக்குள் சிக்கிக் கொண்டவர்கள். அப்போது அருணுக்கு புரிந்தது. நந்திதா ஒரு வசீகரிக்கும் ஆவி. அவள் தனக்காக ஒருவரை தேடிக் கொண்டிருந்தாள். இன்று வரை யாரும் தப்பிக்கவில்லை. அவள் அருணின் உடலை கண்ணாடியில் இழுப்பதற்கு முன் அவன் கடைசி முறையாக கத்தினான். "நந்திதா, நாங்கள் காதலிக்கிறோம். காதல் என்பது கட்டாயப்படுத்தப்படுவதில்லை. சுதந்திரமாக இருக்க வேண்டும்." அவள் கண்களில் ஒரு வலி இருந்தது. 3ஆகிவிட்ட பிளவு, காதலுக்கும் துன்பத்துக்கும் இடையில். கண்ணாடி பிளந்தது. அரண்மனை முழுவதும் அதிர்ந்தது. அடுத்த நாள் காலை ஊரினர் அரண்மனையை முற்றிலும் இடித்துவிட்டனர். ஆனால் கண்ணாடியின் ஒரு சிறிய துண்டு மட்டும் மினுக்கிக் கொண்டிருந்தது. அதில் அருணின் முகம். அவனது கண்கள் இன்னும் உதவிக்காக அழைத்துக் கொண்டிருந்தன. முடிவு இல்லை. இது இன்னும் தொடரும். இது